பச்சை கிளி முத்துச்சரன்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு செம்மையாக பிடிச்ச படம் அந்த படம். அப்பா, ஏன்னா எதிர்பார்க்காத திருப்பங்களை அந்த படத்தில் பார்த்தேன் நான். என்னடா ஜோதிகா இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வேறு மாதிரி போச்சு. அது மாதிரி நிறையா பேர் பண்ணிட்டும் இருக்காங்க, வெளியில் வரல. ஏன்னா ஏமாந்தவங்க எப்பயுமே நான் அதான் சொல்லுவேன், கேஸ் ஆகி அதை நம்ம கேஸ் ஆனாலும் நமக்கு தெரியாது, டிவியில் செய்தியாக வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். எல்லா கேஸுமே டிவியில் செய்தியாக வர்றதில்ல. திருவேலங்காடா என்னமோ திருன்னு ஆரம்பிக்குது, ஏதோ கோயில் உள்ள ஸ்தலம்தான். அங்கே அப்படி தான் புருஷன் பொண்டாட்டியை சேர்ந்து பச்சை கிளி முத்துச்சரத்தில் நேரில் சந்திக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வந்து ஃபோனில் இன்ஸ்டாகிராம் அது இதில் சந்திக்கிறது, நேரில் வர சொல்கிறது, அவங்களோட உல்லாசமாக இருக்கிறது. இதில் பச்சை கிளி முத்துச்சரத்தில் உல்லாசமாக இருக்க போகிற மாதிரி ஆக்ஷனை கொடுத்து அது ஒரு ட்ராஜடியாக மாற்றுறது. அது அப்படி கிடையாது. அது உல்லாசமாகவே இருந்துட்டு அதை கணவரை வீடியோ எடுப்பாராம். எடுத்துகிட்டு அப்புறம் அவங்கள மிரட்டுவாராம். மிரட்டி பணம் பறிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்தன்ட்ட அளவுக்கு அதிகமாக காசு போடுங்கவும் அவங்க ஆள் வச்சு வீட்டை வந்து அடி தடி ஆகிருக்கு. அவங்க ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் உண்மை வெளியே வந்திருக்கு. காசு தேவை இருக்குது பார்த்திங்களா, அது ஆடம்பரத்தினால தான் இவ்வளோ பிரச்சனையே. இருக்கிறது என்ன உழைக்கிறோமோ அதை வச்சு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ்வோன்னு இருந்தோம்னா நம்ம மற்றவங்கள ஏமாற்றணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப சீப்பாக ஏமாற்றணும் அவசியமே இல்லை. எல்லாருமே பணத்தை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, சீட்டு கம்பெனிக்காரன் எல்லாருமே ஓடுறோம். சிலர் வந்து அன்றாட உழைச்சிட்டு வரோம், அதுக்குரிய ஊதியம் கிடைக்குது, அதை வச்சு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். பலர் வந்து ஏமாற்றி பிழைக்கிறாங்க, விதவிதமாக ஏமாத்துறாங்க. அந்த இருக்கிற கொஞ்சோன்னு அன்பு மனிதநேயம் கூட காணா போயிடுற அளவுக்கு ஏமாத்துறாங்க.